ஹலோ மக்களே 355வது விஷயத்துல பேரலாம். போன விஷயம் லூஃபி குரூ களத்தில் இறங்கி மாட்டாங்க. வாங்கடா நம்ம ஷேடோவை தூக்குறோம், நாமியை காப்பாற்றுறோம், அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடே எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வேற லெவலாக வந்துகிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் அபுசலமோ கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை ஏன் டவலுங்கடா இதை நான் பார்த்துன்னு சொல்லிட்டு பெரோனா களத்தில் இறங்கி போய்கிட்டு இருக்கா. சரி கோஸ்ட் குயின் இதை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லூஃபியும் சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டானுங்க. போற வழியில எல்லா ஷேடோவும் அடிச்சு பறக்க கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனா ஓர்ஸோ மேல இருந்து வந்து குதிக்கி ஸ்டெப்ஸ் அப்படியே உடச்சு எரிஞ்சிருச்சு. எங்கடா வந்து விழுந்துன்னு சொல்லிட்டு உசப்பும் சாஞ்சியும் பாக்குறானுங்க. தலையில வந்து கிடக்குறானுங்க. அவனுக்கு போற வழி வேண்டா வழி அடைச்சு விட்டான். ஏன்டா அந்த தேவையில்லாத வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த செவர எதுக்குடா நம்ம கண்ணு முன்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு வாழை வச்சு குத்துறானுங்க. வெடி வச்சுனா வெடிக்கிறானுங்க. ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உசப் கேக்குறான். டே அதான்டா லூஃபியோட ஜோம்பின்னு சொல்றான். சோம்பியான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நேரா பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ரோபின் சோப்பர் லூஃபி தான் கட்டாங்க. அவங்க ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. டே உசப்பு சாஞ்சியும் கீழே இருக்காங்கடா. ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் கிட்ட இருக்கான். டே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம மொரியோ கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு இவன் வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். ஆமா அவன் கதையை முடிச்சிட்டோம்னா இங்க இருக்க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும், வாங்கடா போவோம்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஜெயிண்ட் ஃப்ரீசர் ரூம்ல இருந்தாண்டா. அங்கதான் நான் கடைசியா மொரியோ பார்த்தேன்னு சொல்றான் சோப்பர். சரின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா ஷாக்ல நிக்காங்க அவங்க. டேய் பெரோனா நீ இவங்க கதையை முடிக்கலன்னு சொல்லிட்டு ஹாக்பேக் எடுக்கிட்டு இருக்கான். ஹாக்பேக் முன்னாடி வந்து நம்ம சோப்பர் நிக்கிறான். இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் கெக்கோ மொரியோ கூட இருந்தானா. அவன் தானடா இதுன்னு சொல்லிட்டு லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். உன் கதையை முடிக்க வேண்டியது நான் வேலைன்னு சொல்லிட்டு லூஃபி முன்னாடி வரான். லூஃபி இதை ஏன்ட்ட விடு, இவரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு சொல்றான் சோப்பர். டோர் அந்த வழியில இருக்கு தெரியுதான்னு சொல்லி கேக்குறான். அதான்டா ஃப்ரீசர் ரூம், அந்த இடத்தை நோக்கி போடான்னு சொல்றான். என்னையோட ஸ்கிப் பண்றீங்க சின்ரி, அவங்க கதையை முடின்னு சொல்றான் மோரியோ. பிளேட்டை தூக்கி போட்டு சின்ரி அடின்னு அடிக்கிறான். சின்ரி நீ வேற லெவல் பண்ற, இப்படியே செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ரோபின் கையை லாக் பண்றா. சின்ரி என்னாச்சு என்னாச்சு சொல்லி கேக்குறாங்க. ஆனா கையை தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கா ரோபின். லூஃபி நீ போடா இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றான் ரோபின். ஆனா ஹோக்பேக் துரத்தி போறதுக்குள்ள நில்லுன்னு சொல்றான் சோப்பர். சடனா சின்னதா மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். டாக்டர் நீ எல்லாம் டாக்டரே கிடையாது, நீ டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். அடே டாக்டர் சோப்பராடா நீ. ஆமா நீ தான் சோன் டைப் ஆச்சே, நீ வேற வேற மாதிரி கிரியேச்சரா மாறுவேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போன வாட்டி தான்டா நீ பெரோனாவோட கார்டன்ல இருந்து தப்பிச்சு போயிட்ட. ஆனா இந்த வாட்டி உன்னை தப்பிச்சுலாம் போக விட மாட்டேன், உன்னோட ஷேடோ எனக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹாக்பேக். உன்னை இந்த வாட்டி கொன்னு உன்னோட பாடியை தூக்கி மரியா உடம்புல தூக்கி வைக்க போறேன்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா சோப்பர் ஷாக் ஆகுறான். டேய் இது பெண் குயின்ல, இது நம்ம சாஞ்சி ஷேடோ இங்க எதுக்குடா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ரோபின். அது என்னன்னு பார்த்தா நம்ம சோரோ ஷேடோ இருக்கும்ல அந்த உடம்பு. என்னன்னு பார்த்தா லூஃபி சொன்னதான் சோப்பர் ஞாபகம் வருது. டேய் சோரோ உன்னோட ஷேடோ எவன்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, அவன் ஒன்ன மாதிரியே அப்படியே இருப்பான்டா, நான் பாத்துருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சோப்பர் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸ்வாட்ஸ்மேன் வந்து தலை குனிறதே சேம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் சோரோ மாதிரி இவன் சம்மந்தமே இல்லாம இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பரா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இவன் கதையை முடிக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு களத்துல வந்துகிட்டு இருக்காங்க. எவன் கதையடா முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சோரோ ஷேடோ வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த மான் இருக்கானடா அவன் கதையை தான் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோப்பரை தேடி தான் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆனா லூஃபியோ இங்க ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். டேய் மொரியோ கொஞ்சம் பொருடா, உன் கதையை முடிக்க நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். எங்கடா அவன் இருக்கான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வரான். ஆனா மொரியோ அங்கதான் உட்காந்துருக்கான். டே உன்னை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ யாடான்னு சொல்லிட்டு மொரியோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம பிராங்கி தான் கட்டிருக்கான். அவனோ ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு, இது ஜெயிண்ட்டுக்கு மேல ஜெயிண்டா இருக்கடான்னு சொல்லிட்டு ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை டீமன் லாடா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா மண்டோடு மாதிரி இருக்கு மூஞ்சி. இதாடா லூஃபி ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. கண்டிப்பா அவன் நம்மள கொல்லாம விட போறதுன்னு சொல்றான் உசப். சடனா கையை தூக்கிட்டு தரையில ஒரு போடு போலான்னு பாக்குறான். ஆனா போடாம அங்க இருக்க கல்ல தூக்குறான் அவன். ஆனா அந்த கல்ல தூக்குன கல்லா உடஞ்சி உசப்பு தலையில வந்து உழுது. உசப்பு தலையே செதறுது. இன்னொரு பக்கம் அந்த முக்கானத்தை தூக்கிட்டு வீசலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண தயாரா இருக்கானுங்க. ஆனா அந்த கல்ல தூக்குறான். கல்ல தூக்கிட்டு தலையில தூக்கி வைக்கிறான். அதை என்னடா அவரை மாதிரியே இருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரோஜரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு கையை தூக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். கிங் ஆஃப் த பைரட் ஆக போறானா, என்னடா நடக்கு, நம்மள அவன் மதிக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமாடா அவன் சவுண்டு அதே மாதிரி தான்டா இருக்குன்னு சொல்றான் சோரோ. லூஃபியோட ஃபைட்டிங் எபிலிட்டியும் இந்த பாடியும் சேர்ந்தனால கொஞ்சம் ப்ராப்ளம்டா, அவன் தான் ஸ்ட்ரெச் பண்ணி தானே சண்டை போடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோரோ. டேய் உங்க நிலையில எதுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஜெயிண்ட பார்த்து பயந்துட்டான். டேய் நான் நாமி தாண்டா போல காப்பாத்த வந்தேன்னு சொல்லிட்டு சாஞ்சியே கத்திக்கிட்டு இருக்கான். அவன் வாயை மூடுறான்னு சொல்றான். ஷாக்ல நிக்கிறானுங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. இங்க இருந்து அங்க வர தாண்டி போகணும். ஸ்டேர்ஸையும் உடைச்சு வச்சிருக்கானுங்க. நம்மள மேல நடந்து போய்கிட்டு இருந்தோம். இவனோட பிரிட்ஜை உடைச்சு இந்த பேசச்சுக்கு வர வச்சிட்டானு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. இங்க இருந்து அங்க குதிக்கிறதுக்கு முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றானுங்க அவனுங்க. இப்ப நம்ம என்னடா பேசன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பிராங்கி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி பிரிட்ஜ் ரெடி பண்ணிட்டான். என்னடா பிரிட்ஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஆளு வேற லெவலான பில்டர் ஆச்சே, பிரிட்ஜே ரெடி பண்ணிட்டான். என்னால முடியாது எதுவுமே கிடையாடா, வேலன் வந்தான் நம்ம வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்கான் பிராங்கி. உன்னோட ஹெல்ப் உண்மையில வேற லெவலா இருக்கு, வாங்கடான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கானுங்க. ஸ்ட்ரெயிட்டா கதவை திறந்து களத்துல இறங்குறானுங்க அவனுங்க. களத்துல இறங்கணும்னு பேரனும் அங்கதான் இருக்கா போலுக்கு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா ரூம்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா கோஸ்டோ சுத்திக்கிட்டு இருக்கு.
சிரிச்சுக்கிட்டு இருக்காவா. நான் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் தானே நினைச்சேன், அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இறையாக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்களே இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா ஓர்ஸும் எங்களத உடச்சு விடுவோம் நினைச்சு கூட பார்க்கல, நீங்க என் வழிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கோஸ்டோ சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இது இந்த கோஸ்டாடா, அப்பனா இவா தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றாளா, யாரா இவான்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஹொரன்னு பேசிக்கிட்டு இருக்காவா. என்னடா இந்த கோஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சான்னு சொல்லிட்டு பெரோனா கேக்குறா. அதை பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. நான் தாண்டா ஹலோ ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கேன், அதனால அந்த கோஸ்ட் எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு, இது என்னோட கிளவுன்ஸ் மாதிரின்னு சொல்றா. உங்க ஹார்ட்ல என்ன நடக்கும் அதை மாத்துறதாண்டா என்னோட வேலை, இப்போ உங்க கதையை முடிக்கும் பாருங்கன்னு சொல்றாவா. இவன் என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்கு வந்தங்கதே மறந்துட்டானுங்க அவனுங்க. டே அது நம்மள அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடா, இந்த கோஸ்ட் கூட நம்மளால சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி ஓடுறானுங்க. நெகட்டிவ் காலர்ஸ்னு சொல்லிட்டு மேல பாஞ்சுக்கிட்டு வருது. பாஞ்சுக்கிட்டு வந்தோடனே சாஞ்சி ஃப்ராங்கி உசப்பு சோரோலாம் சாஞ்சிட்டானுங்க அவனுங்க. அவ்வளவுதான், அவனுக்கு கதையை முடிச்சாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் முட்டாளுக்கு மேல முட்டாள்டான்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான். நான் நாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி ஏதோ அவன் அசிங்கமா பேசுறான். இவன் ஏதோ சோரோதோ அசிங்கமா பேசி அவன் ஒரு பக்கம் சாஞ்சிட்டான். இங்க எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உசப்பு ஒரு பக்கம் சாஞ்சிட்டான். டே இவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா பெறனோ. ஜெட்டு மாதிரி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சரி இவங்க கதையை முடிச்சாச்சா, மிச்சம் இருக்க அவங்க கதையை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். அதுக்குள்ள வைல்டு ஷாட் சால்ட் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வருது. உசப்பு என்னன்னு பார்த்தா சால்ட்டை வாயில போட்டு விடுதான். போட்டு விட்டோன்னு ஷேடோவை மட்டும் வெளியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் அந்த வேலையை பார்த்தா சொல்லிட்டு பெரோனா கட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட குரூமெட்ட எவனை தொட விட மாட்டேன்னு சொல்லிட்டு உசப்பு மாசா நின்னுகிட்டு இருக்கான் அவன். டேய் நீ எப்படிடா இதெல்லாம் தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த வாட்டி உனக்கு முடிக்க முட போறதுன்னு சொல்லிட்டு திரும்பி ஹாலா ஃப்ரூட்டை இறக்கி கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. நெகட்டிவ் ஹாலான்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி உசப்பு நெஞ்சில இறக்கி பறக்கூடுதாவா. உசப்போ சாயிரான் ஆடிக்கிட்டே நிக்கிறான். ஆனா நம்மள அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்கான். திரும்பியும் என்னோட பேர் தான் கேப்டன் உசப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னோட பேர் தான் கேப்டன் உசப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த வாட்டி ஏன்டா நீ முட்டி போடல, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பெறனா கேக்குறா. நான் தான் கிளியரா அட்டாக் பண்ணனே, நீ எப்படி அதை கவுண்டர் பண்ணன்னு சொல்லிட்டு. ஏன் கவுண்டர் பண்ணனா, நான்லாம் கவுண்டர்லாம் பண்ணல. நான் பிறக்கும் போதே நெகட்டிவா தான் பிறந்தேன், நான் வாழும் போதே நெகட்டிவா வாழ்ந்தனால இந்த நெகட்டிவ் காலெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்றான் அவன். அவன் சும்மாவே எப்பவும் தப்பா தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நெகட்டிவா யோசிக்கிறனால அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. நெகட்டிவ் கோஸ்ட் இனிமேல் ஒர்க் ஆகாதுடா, இவன் வேற லெவலான ஆளு. பெறனோ சமவே ஷாக்ல சாஞ்சிட்டா. யாரு தோத்தாலும் நம்மளால உசப்பு மாசா காமிச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். என்னையே ஜெயிக்கிற அளவுக்கு ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காவா. ஆனா டோன்ட் கிவ் அப்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காவா. இதுல ஷேடோஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. சேரப்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டேய் முழிச்சு பாருங்கடா, என்னடா பண்ணிக்கிட்டீங்க, நாமி புருக்கெல்லாம் நம்ம காப்பாத்த வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். டேய் நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாலும் இவளுக்கு ஈக்குவலால உங்களை நிக்க கூட முடியாதுடா, இவளை தோக்கடிக்க ஒரு ஆள்னா அது நான் மட்டும் தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் உசப். உசப்புடா இதை கூலா ஹேண்டில் பண்றான்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி சாஞ்சி சோறுலாம் செதறிட்டானுங்க. அம்மாள்கிட்ட இது ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் மற்ற சாம்பிஸ் எல்லாம் நீங்க டிஃபீட் பண்ணிட்டு போங்கடா, இவளை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். அவனுங்கள ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பேரணா சம மட்டும் முன்னாடி வந்துகிட்டு இருக்கா. பின்னாடியோ ஏகப்பட்ட ஷேடோ சாம்பிஸ் வந்து நின்னுகிட்டு இருக்கு. பேரணாவோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உசப்போ ஷாக்ல நிக்கிறான். இங்க இருந்து செரிமோனி எடுத்து கட்டுறாங்க, அதான் சர்ச்சை கட்டுறாங்க. எல்லா ஜெனரல் சாம்பிஸும் அங்க உட்கார்ந்துருக்கு. நாமிக்கும் அபுசலாமுக்கும் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மேரேஜுக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறான். என்னன்னு பார்த்தா நாமியும் மயக்கத்தில் நிக்கிறா. அபுசலாமும் ஓகேன்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அவளே பேசல, வாயை அசைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இனிமேல் நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி நீங்க ரிங்க மாத்திக்கோங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாராம. இங்க வெளியவோ சாஞ்சி ஜோரோ ஃப்ராங்கி ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. அவன் அப்படி பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். பக்கத்துல வாரான். அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you bye.